வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் பேசிக் லெவலில் நம்ம கிளாஸ் 1ல் இருக்கும். வாங்க எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நெட் கிளாத் வச்சு உங்களுக்கு ஆரி ஃப்ரேமில் எப்படி செட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஆரி ஃப்ரேமு அண்ட் 18 இன்ச் ஆரி ஸ்டாண்டு. இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஆரி கிளாஸ்க்கு இந்த ஸ்டாண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ப்ளவுஸே ஃபினிஷ் பண்ண முடியும். சரியா, இது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா துளி பிராண்டு சைஸ் நீடில் 13 சைஸ் நான் 0.55 mm நீடில் யூஸ் பண்ண போகிறப்ப அது அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டு. இது பார்த்திங்கன்னா A1 மம்தா பிராண்டடான ஜரி த்ரெட்டு வேணும்னா இந்த A1 மம்தா பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு டபுள் பில்லு கட்டட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாப்லிங் கிளாத்து. சரிங்களா, பாப்லிங் கிளாத்து 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பாப்லிங் கிளாத்தில் தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இப்போ உங்களுக்கு ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜரி த்ரெட் நல்ல திக்காக ஹார்டாக இருக்கும். ஓகேயா, இது சிங்கிள் நூல்லே நம்ம போடலாம். ஆனால் சில்க் த்ரெட் ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம போடுறப்ப சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் நூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில்க் த்ரெட்டில். இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு சிங்கிள் நூலே போதும். நல்லா நாட் போட்டுக்கோங்க, நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா இந்த த்ரெட்டை முடிச்சு போட்டுக்கணும். நான் இப்போ ஃப்ரேமுக்கு அடியில் நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா பாப்லிங் கிளாத்து. இந்த கிளாத்தில் தான் நீங்கள் ஆரி ஒர்க்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நெட் கிளாத்தில் போடக்கூடாது. நெட் கிளாத் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு நான் எப்படி ஃப்ரேமுக்கு அடியில் நீடில் வச்சு நூல் எப்படி த்ரெட்டை வெளியில் இழுக்கிறேன் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நான் நெட் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நெட் கிளாத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பாப்லிக் கிளாத்தில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, நான் இந்த நூலை என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோடய ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, கட்டை விரலும் ஆள் கட்டை விரலுக்கும் இடையில நான் அந்த நூலை நான் பிடிச்சிக்கிறேன். நான் நீடில் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதாவது நெட் கிளாத்துக்கு மேலே நீடில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா அந்த லூப்பை பிடிச்சி நான் இழுக்கிறேன். பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் ஆரியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீடில் 90 டிகிரிஸ்க்கு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த நீடிலோட மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு கீழே நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் நம்ம அந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறப்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி இழுக்கணும். உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். அப்படியே எண்ணாட்டம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணாட்டு ஒரு டைமு இது ஒரு டைம் நம்ம கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் எண்ணாட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு லூப்பு வெளில எடுத்துகிட்டு அந்த லூப்பை பெருசாக பிடிச்சி இழுத்துட்டு அடுத்து ஒரு லூப்பு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதை நீடில் வழியாக விட்டு கீழே த்ரெட் எழுதிங்கன்னா எண்ணாட்டு வந்துடும். இது ஒரு இது 10லேருந்து ஒரு 20 டைம்ஸ் கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது வரும்.
நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கடைசியில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த மந்தோட குரூப் லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட A to Z வரை அப்டேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் எண்ணாட்டு வந்து போகணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப டபுள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணணும். 2 நூல் வச்சு தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் நூலாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வராது. உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் ஈஸியாக செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது. நூல் அருகும், கட் ஆகும், இல்லைனா நூல் பிரிஞ்சு வரும். இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ரி இந்த சில்க் த்ரெட்டில் இருக்குது. இதில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து போட்டுடலாம். சேம் அதே மாதிரி நான் முடிச்சு போட்டு கீழே நான் லாக் போட்டு நான் மேலே அதே மாதிரி விட்டு இழுக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நீடில் விட்டு நீடில் அடியில் ஒரு சுற்றி மேலே நீல அந்த த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக்கும், உங்களுக்கு புரியலன்னா ஒரு கமெண்ட்டாக பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஆரி கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி. ஸோ அதில் அவங்களுக்கு தெளிவாக நான் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.